மாமா. என்ன மருமகளே, காஃபியாமா? நன்றிமா. ஏய் லோகே. அம்மா. அப்பதா. ஏய், என்ன நடக்குது இந்த வீட்ல? என்னம்மா, உங்களுக்கு இன்னும் காஃபி கொடுக்கலையா? சக்தி, என்ன சக்தி, ஏன் கொடுக்கல? மீனாட்சி, அத்தைக்கு காஃபி கொடுக்கலையா? நான் காஃபி போட்டு கொடுத்தேன் அத்தை. அவ காஃபி குடுக்கற மாதிரி கொடுத்து அதை என் மூஞ்சில வேற ஊத்திட்டா. மீனாட்சி, என்னம்மா இது? மா, அவங்க தான் காஃபியை தட்டி விட்டாங்கம்மா. அவ அவ்வளவு திமிரா பேசினா அம்மாச்சி கேட்டுட்டு இருக்கணுமா? அங்க தரையில எல்லாத்தையும் கொட்டிட்டு இவ பாட்டு கிளம்பி வந்துட்டா. அப்பதா. மீனாட்சி, போமா, போய் அங்க எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு வந்துரு போ. நான் ஏமா பண்ணணும்? நானா கொட்டினேன்? என்னால முடியாது. ஏன் உன்னால முடியாது? அப்பதாவே எடுத்து பேசிட்டு இருக்கியா நீ? அவங்க சொன்னா நீ செய்யணும். அப்படியா? எங்க அந்த ரூல் புக்க காட்டுங்க. திமிர பாத்தீங்களா இவளுக்கு? பாட்டி, நான் தொடச்சிடுறேன் பாட்டி. தேனு. தேவி, உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? ஏய் தேனு, நீ எதுக்கு? நீ பேசாம இரு மீனாட்சி. பாட்டி, நான் தொடச்சிடுறேன் பாட்டி. ஏ சக்தி, இவளை உள்ள விட வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் இப்ப புரியுதா? முத நாளே என்னென்ன செய்யறா பாத்தியா? நான் என்ன செஞ்சேன்? நீங்க தான் காஃபி தட்டி விட்டீங்க. ஏம்மா, அந்த புள்ள காப்பி தானமா குடுத்துச்சு? அவ கையால நான் வாங்கி குடிக்கணுமா? அம்புட்டு ரோஷம் கெட்டு போனவ கிடையாது நானு. அப்ப வேண்டான்னு சொல்லணும். தட்டி விட்டா நான் என்ன பண்ண முடியும்? மீனாட்சி, கொஞ்சம் அமைதியா இருமா. நல்லா வளர்த்து வச்சிருக்க சுமதி. அவளை சொல்லி என்ன செய்ய? ஓ லட்சணம் தான் இதுல தெரியுதே. ஆம்பளை இல்லாத வீட்ல இருந்து வந்தவ வேற எப்படி இருப்பா? அத்தை, அவங்கள ஏன் அனாவசியமா? ஓய மூடு. இவ ஒழுங்கா இருந்திருந்தா அவையே எப்படி அடங்காப்படாரியா இருக்க போறா? இவளோட புத்தி தான் இவ பொண்ணுங்களுக்கும் வந்திருக்குது. இங்க பாருங்க. இவ குணம் தெரிஞ்சுதான் இவ கூட இருக்க முடியாம இவ புருஷன் இவளை விட்டுட்டு ஓடி போயிட்டான். அப்பதா, ஏன் அத்தையா? பெத்தவ போற இடத்துல ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும், பெரியவங்களுக்கெல்லாம் எப்படி மரியாதை கொடுக்கணும் சொல்லி கொடுத்துருக்கணும். அதையெல்லாம் சொல்லி கொடுத்திருந்தா இவையே எப்படி இருக்க போறா? அத்தை, மீனாட்சி ஏதோ தெரியாம பண்ணிட்டா. வேண்டாம் மருமகளே. ஏற்கனவே இவ அக்கா காரிய தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற. இப்ப இவளையும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கரக மாட்ட ஆடாத. இவ்வளவு நாள் என்னை எதிர்த்து பேசாத இருந்தவ இவளுக வந்ததும் உனக்கு பேசணும்னு தோணிடுச்சுல. அம்மாச்சி ஏதோ கோவத்துல தட்டி விட்டாங்க. அதுக்கு இவ தானே விட்டு கொடுத்து போகணும். அதுக்கு இவ எம்புட்டு மரியாதை இல்லாம பேசிட்டு போனா தெரியுமா? படிச்ச திமிரு தேவி. 4 காசு சம்பாதிக்கிறாள்ல, அந்த கொழுப்பு தான். இங்க பாரு, இதெல்லாம் வெளியில வச்சுக்கணும், வீட்டுக்குள்ள காட்டக்கூடாது. சுமதி, உன் பொண்ணுங்க உனக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்துருவாங்கம்மா. ஓடி போனவனோட பொண்டாட்டி வளர்த்த லட்சணம் இதுதான். இந்த வீட்ல நீங்கெல்லாம் இருக்கணும்னா நான் சொல்றத கேட்டு நடக்கிறதா இருந்தா எல்லாரும் இங்க இருங்க. முடியாதவங்க கிளம்பி போய்கிட்டே இருங்க. ரோட்ல போறதெல்லாம் வீட்டுல கொண்டு வந்து வச்சா இப்படிதான் நடக்கும். என்ன ஜென்மங்களும் எனக்குன்னு வந்து சேருதுங்க பாரு. மாப்ள, ஒரு டீ சொல்லியா? இந்த வரேன் அண்ணே, ஒரு டீ. இந்தா மாப்ள.
மாப்பிள டீயை பார்த்து குடியா, ரொம்ப சூடா இருக்கு. மாப்பிள டீ சூடா இருந்ததுன்னா பார்த்து குடிக்க கூடாதுயா, ஆத்தி குடிக்கணும் இல்ல ஊதி குடிக்கணும்யா. ஏய், இருக்கிற கடுப்புல மூஞ்சிலே ஊத்திடுவேன். ஏய் என்னய்யா சோக்குக்கு சொன்னா கூட டென்ஷன் ஆகுற? டீயை விட நீ சூடா இருப்ப போலயே. ஏய், மண்டை சூட இருப்பே தான் நானே இங்க வந்திருக்கேன். என்னையாச்சு? வர வர அப்பத்தாவோட நடவடிக்கை ரொம்ப தப்பா இருக்கியே. ஆட இதானா? ஏ மாப்பிள, வர வர இல்லையா, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே உங்க அப்பத்த அப்படித்தானே இருக்கு. மாப்பிள முதல்ல உன் அப்பத்தா உன்னை பேரனாவே ஒத்துக்கல. ஆமா இன்னைக்கு என்ன 7:30 வலிச்சுது? மீனாட்சி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிய, வேணும்னு அசிங்கப்படுத்திட்டு இருக்கு. ஏய், இதெல்லாம் கேட்டு நீ சும்மா இருக்க மாட்டியா? நான் நல்லா கேட்டுதான் விட்டேன். நீ என்னத்துக்கு எனக்காக கேட்குற? உன் வேலையை பார்த்துட்டு போக மாட்டியான்னு என்ன மீனாட்சி அசிங்கப்படுத்துற. மாப்பிள கல்யாண வாழ்க்கை என்றாலே மத்தள மாதிரி தான், 2 பக்கமும் அடி விழதான் செய்யும். கரெக்டியா? பரவாயில்ல, இந்த மாதிரி ரோட்டு கடையில் டீ குடிக்கிறதும் நல்லா தான் இருக்கு. அப்புறம் புது மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் மாப்பிள்ள இருக்கேன். அதான் மீனாட்சி இப்போ என் பொண்டாட்டி ஆயிட்டல்ல. இவனுக்கெல்லாம் மானம் வெக்கம் சூடு சொரணை எதுவுமே இல்லை போல இருக்க. நான் மண்டபத்துல மீனாட்சி கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் இந்த ஊரே உன்னை பார்த்து கேவலமா சிரிச்சுதே, அதெல்லாம் மறந்துட்டான் போல. சரி சரி, பாவம், நீ என்ன செய்வ? மீனாட்சி கிடைக்கலன்ற விரக்தியில எனக்கு தெரிஞ்சு மண்டைக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் வாங்க, நம்ம கிளம்புவோம். இருப்பா, எங்கப்பா ஓடுற? ஓ, அன்னைக்கு மண்டபத்துல என்கிட்ட நல்லா வாங்குனீங்களே, அதை நினைச்சு பயந்து போறீங்களா? பயமா எனக்கா? ஏய், என்ன காமெடி பண்றிய நீங்க? உன் சொந்த பந்தெல்லாம் சுத்தி இருக்கும்போது அவ்வளவு பெரிய கூட்டத்துல உன்னைய மிதிச்சு தள்ளிட்டு மீனாட்சி கழுத்துல தாலியை கட்டினேன். அதான்டா இந்த ஜீவா, அதான்டா என் கெத்து. நான் உன்னைய பார்த்து பயந்து விடுறேனா? தாலி கட்டி என்னடா பிரயோஜனம்? அதான் 3 மாசத்துல ஒரு நாள் போயிருச்சு. மத்த நாளும் காத்துல பறக்கிற மாதிரி ஸ்பீடா பறந்து போயிரும்.